பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம் அவர்களை அன்போடு ஒரு மனதோடு வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் டாலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. ஆமென். வாருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். எங்களுடைய தேவன் பரிபூரணர். எங்களுக்கு இந்த உலகத்துல ஜீவனோடு இன்மைக்கு பின்பு மறுமையில நித்திய ஜீவனை தந்து எங்களை வாழ வைக்கிற தேவன் தான். இயேசு பரிபூரணராக இருக்கிறார். எங்களுடைய குறைவுகளை அவர் தன்னுடைய பரிபூரணத்தினால எங்களுக்கு நிறைவாக்குற தேவனாக இருக்கிறார். நாங்கள் ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய ஒரே புராண குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ எங்களுக்காக மனிக்குலத்தின் பாவங்களுக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பி எங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நீ நிறைவாக்குகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் ஒவ்வொருவருடைய குறைவுகளையும் பரிபூர்ணமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவைகள் சந்திக்கப்பட ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த அந்த நித்திய வாழ்வில ஒவ்வொருவரும் வந்து சேர கடைசி காலத்தில இந்த சந்தர்ப்பத்தை ஒவ்வொரு தமிழ் மக்களும் 5 கண்டங்கள்ல தமிழ் மக்களும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் ஒரு பகுதியை பார்ப்போம். இயேசு சொல்லுகிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். பாருங்கள், ஆதாம் ஏவாள் இந்த உலகத்துல பாவம் செய்ததன் நிமித்தம் எல்லா மனிதர்களும் பாவிகளாக மரணத்தோடு இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருவரும் மரணத்துக்குள்ளாகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இயேசு கிறிஸ்துவை போல ஒரு அந்த நித்திய வாழ்வை அவர் எங்களுக்கு தருவதற்காக இந்த உலகத்துல பரிபூரணத்தை தருவதற்காக இந்த உலகத்துல வந்தார். பாருங்கள், இந்த உலகத்துல 2 போர்சஸ் இருக்கிறது. ஒன்று தீமையான போஸ், தீமையை செய்கிற போஸ். இயேசு கிறிஸ்து நன்மைகளை செய்கிற போஸாக இருக்கிறார். இந்த உலகத்துல தூதர்களாக இருந்து தேவன் ஒன்றான மெய்த்தேவனுடைய தூதர்களாக இருந்து பிரிந்து போன தூதர்கள் இந்த ஒன்றான மெய்த்தேவனுக்கு விரோதமாக, இயேசுவுக்கு விரோதமாக ஆவிகளாக, துன்மார்க்க ஆவிகளாக, துரைத்தன ஆவிகளாக, அதிகாரமுள்ள ஆவிகளாக, பொல்லாத ஆவிகளாக தேவனுக்கு விரோதமாக செயற்படுகின்றது. அந்த ஆவிகள் மதங்களுக்கூடாக மனிதர்களை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றன. ஆனால் இயேசுவை நாங்கள் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த திருடுவது, கொல்லுவது, அழிப்பது இது ஒரு மனித குலத்துக்கு விரோதமாக செயற்படுவதாக இருக்கிறது. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது பிறரை நாங்கள் நேசிப்பது, நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதலாக இயேசு வந்திருக்கிறார். பாருங்கள், மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்டது. அன்புதான் அவருடைய அன்பைத்தான் அவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த ஒன்றான மெய்த்தேவனை அன்பு செய்வது, பிறரை அன்பு செய்வது. நியாய பிரமாணத்தில பலி, ஒவ்வொரு பாவத்துக்கும் பலி செலுத்தப்பட்டது. ஆனால் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எங்கள் எல்லாருக்காகவும் அந்த பலியை செலுத்தி விட்டார். அவர் இன்றைக்கு பரலோகத்தில எங்களுக்காக இன்றைக்கு தேவனுடைய வலது பார்சத்தில பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய மகன், என்னுடைய மகள். இப்படியாக தேவன் எங்களை பார்க்கும் பொழுது எங்களை நீதிமானாக பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு பரிபூரணத்தை, அவர் வரும் பொழுது எங்களுக்கு பரிபூரண இந்த ஆடையை தந்து, பரலோக ஆடையை தந்து அவரோடு நித்தியமாக வாழுகிற வாழ்வை தருகிறவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை நீங்கள் ஒரு பொழுதும் அவரை விட்டு விடக்கூடாது. ரட்சகராக முதன்முறை வந்தார்.
இனி வரும் பொழுது அவர் நீதிபரராக நியாயம் தீர்க்கிறவராக வரப்போகிறார். நீதி செய்யும் பொழுது அவர் எல்லாருக்கும் தண்டனை உள்ளவர்களுக்கு தண்டனையை கொடுப்பார். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். எங்களுடைய தேவன் நியாயாதிபதியாக வரும் பொழுது அங்கே இரக்கத்தை பார்க்க முடியாது. தண்டனை பெற்றவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். தேவனுக்கு பிரியமாக இயேசு கிறிஸ்துவ ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வார்த்தையின்படி வாழுகிறவர்களுக்கு அந்த பரலோக வாக்கியத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இதற்காக தான் இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படுகிறது. அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்து தான் ஒரே ஒரு உயிருள்ள ரட்சகர், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்று உணர்ந்து கொள்ளும் பொழுது, அவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இன்றைக்கு பின்பு மறுமையில அந்த இயேசு ராஜாவோடு வாழுகிற வாழ்வை அவர் தருகிற தெய்வமாக இருக்கிறார். பாருங்க, நாங்கள் ஆதாமுவாளின் சந்ததியாக பாவத்துல பிறந்தோம், பாவ சிந்தைகளோடு வாழ்ந்தோம். ஆனால் இயேசு இடத்துல நாங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்று பிறக்கும் பொழுது அவர் எங்களை நீதியின் பாதையில நடத்துகிறார். நாங்கள் அந்த பாவ வாழ்வுக்கு திரும்பி போகிறது அல்ல. இயேசுடைய வாழ்வு மனம் திரும்பி மனதில பாவ எண்ணங்கள், இச்சைகளின் எண்கள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை அகற்றி தாழ்மை உள்ளவர்களாக இயேசுவை போல நன்மை செய்கிறவர்களாக எங்களை மாற்றுகிறார். பாருங்க, நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. இயேசுதான் நீதியின் பாதை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மரணம் இல்லாத ஒரு ராட்சியத்தில, நித்தியமாக வாழுகிற ராட்சியத்தில நானும் நீங்களும் ஒன்றாக அந்த மெய்த்தேவனோடு இயேசு கிறிஸ்துவோடு வாழுகிற அழிவில்லாத ராட்சியமாக இயேசு கிறிஸ்துடைய ராட்சியம் இருக்கிறது. இந்த உலகம் அழிந்து போகிற ராட்சியமாக இருக்கிறது. இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போகும், தேவனுடைய வார்த்தைகள் ஒழியாது. தேவனுடைய ராட்சியம் நிலையான ராட்சியமாக இருக்கிறது, ஒளிந்து போகாத ராட்சியமாக. இந்த அழிவுள்ள எங்களுடைய உதடுகளை கொண்டு தேவனுடைய அழிவில்லாத வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அந்த அழிவில்லாத ராட்சியத்துக்கு உங்களை அழைக்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அழிவில்லாத ராட்சியம். பாருங்கள், இப்படியான தேவன் யோவான் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துடைய வசனங்களை கேட்டு பிதாதான் இயேசு கிறிஸ்துவை மகனாக இந்த உலகத்துக்கு அனுப்பினவர் என்று விசுவாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இயேசுவை தந்தருளி இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்கள் மேலும் அன்பு கூர்ந்தார். பாருங்கள், இந்த மனிதர்கள் எல்லாரும், நீங்கள் தான் மதங்களை தெரிந்து கொண்டீர்கள், சாபங்களை தெரிந்து கொண்டீர்கள், சினிமா சீரியல்களை தெரிந்து கொண்டீர்கள், கண்களின் நிச்சயை தெரிந்து கொண்டீர்கள், மாம்சத்தின் நிச்சயை, இவனத்தின் பெருமையை தெரிந்து கொண்டீர்கள். இவற்றை விட்டு அந்த இயேசு கிறிஸ்துவத்துல வரும் பொழுது தாழ்மையை கற்றுக்கொள்ளும் பொழுது, தேவனுடைய நீதியை கற்றுக்கொள்ளும் பொழுது, ஒரு நீதியான வாழ்வு, நேர்மையான வாழ்வு, மற்றவர்களை நேசித்து வாழுகிற வாழ்வு, அந்த ஒன்றான மெய்த்தேவனை நேசித்து வாழுகிற வாழ்வு எங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறதாக இருக்கிறது. இந்த வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து தியானித்து படிக்கும் பொழுது யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய அந்த மெய்த்தவன் தான் பிதாவாக அப்பாவாக அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே
நித்திய ஜீவன், நித்திய வாழ்வு, சதாகாலம் வாழுகிற வாழ்வு, பிறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், எதிர்காலத்துக்கு பின்பு ஒவ்வொருவருடைய இயேசுடைய வருகை பின்பு எதிர்காலம் முடிவடைந்து விடுகிறது. அதன் பின்பு நித்திய காலம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் சதா காலமாக, நித்திய காலமாக, நித்திய வாழ்வை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். யோவான் 6 47 வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு, இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவிடத்துல அவருடைய வசனத்துல விசுவாசமாய் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 4 வசனம் சொல்லுகிறது, எங்களுடைய தேவன் இந்த உலகத்தின் சொந்தக்காரன், ஐஸ்வர்ய சம்பந்தன். அவருடைய இந்த உலகத்தின் சொந்தக்காரன் தான் எங்களுடைய தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை படைத்த தேவன் முதல் ஆதியாகமத்தில நீங்கள் 1வது வசனத்திலே இருந்து படித்துக் கொண்டு போனீர்களாக இருந்தால், இந்த இருளான இந்த உலகத்தை, வெளிச்சத்தை உருவாக்கி மனிதனுக்கு தேவையான அத்தனை காரியங்களை உருவாக்கி மனுக்குலத்தை ஆசீர்வதித்து பல்கி பெருக செய்த தேவன் தான் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன். பாருங்கள், இப்படியான தேவன் ஒரு ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறார். பாருங்கள், தன்னுடைய மகனை, இந்த உலகத்துல எந்த ராஜாவும் தன்னுடைய மகனை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். பாருங்கள், எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன் இரக்கமுள்ளவராக ஆதாமோவால் செய்த பாவத்திற்காக தன்னுடைய குமாரனை அனுப்பி என் மேல, உங்கள் ஒவ்வொருவர் மேலேயும் அன்பு கூர்த்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கும் பொழுது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். எங்களுடைய அங்கு வாழுகிற பரலோகத்துல எங்களுக்கு குறைவில்லாத ஒரு ராஜ்யம் தான் இந்த பரலோக ராஜ்யம். இந்த உலகத்துல குறைவு இருக்கிறது. இயேசுவிடத்துல வரும் பொழுது இந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாகிறது. இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் அப்படித்தான். எல்லா தேவைகளையும் எங்களுடைய ராஜா சந்திக்கிறவராக இருக்கிறார். எங்களுடைய கவலை இல்லாத ராஜ்யம், கண்ணீர் இல்லாத ராஜ்யம், துக்கம் இல்லாத ராஜ்யம், மரணம் இல்லாத ராஜ்யம், காலம் இல்லாத ராஜ்யம். அப்படியாக பரலோக பொக்கிஷங்களை நீங்கள் சேர்த்து வைக்கும் பொழுது ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது, தண்ணீர் கொடுப்பது, உடை கொடுப்பது, இப்படியாக இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுவது, இப்படியான பரலோக பொக்கிஷங்களை நீங்கள் சேர்த்து கொள்ளும் பொழுது நீங்கள் பரலோக பிரஜைகளாக பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தந்து, பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி எங்களை வழி நடத்துகிற தெய்வமாக அவர் இருக்கிறார். எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாங்கள் பார்க்கும் பொழுது கொலோசியர் 2 8-9 வசனத்தை பார்க்கும் பொழுது, கொலோசியர் 2 8-9 வசனத்துல, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பெற்றதே அல்லாமல் கிறிஸ்துவை பெற்றதல்ல. லௌகீக சம்பந்தமான இந்த உலக வழிபாடுகள் பாருங்கள், இன்றைக்கு மதங்கள் உலக மனித கொள்கைகள் தான் மதங்களில் காணப்படுகிறது. மனிதரால் எழுதப்பட்ட கொள்கைகள், ருசி பாராதி, தொடாதி, இப்படியாக சில கட்டுப்பாடுகளை அவர்கள் அந்த மதங்களில வைத்திருப்பார்கள். அன்பு அன்பு அவர்களிடத்துல மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். தேவன் தான் உண்டானமை தேவன் அன்பாகவாக இருக்கிறார். பாருங்கள், மதங்களில பணத்தை, பொருளைத்தான் அவர்களும் அதிகமாக தேடுவார்கள். அந்த விக்கிரகங்களுக்கு கண்ணிருந்து பார்க்காது, காதிலிருந்து கேட்காது, இப்படியாக அவைகளை தூக்கித்தான் செல்ல வேண்டும். இன்றைக்கு இப்படியான விக்கிராராதனை செய்வர்கள் தூக்கித்தான் இந்த தெய்வங்களை கொண்டு செல்கிறார்கள். பாருங்கள், தெய்வங்களுக்காக நிலத்துல விழுந்து உருளுவார்கள். பாருங்கள், எங்களுடைய தெய்வம், இதுதான் வித்தியாசம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் உயிரை அந்த சிலுவையில கொடுத்து
எங்களை மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதுதான் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து செய்தது. இன்றைக்கு இவர்கள் தங்களை கீறிக்கொள்ளுவார்கள், தாங்கள் நிலத்தில் உருண்டு உருண்டு போவார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவர் ஆட்டுக்குட்டியாக, அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தான் புதிய பாட்டத்துல நிஜமான ஆட்டுக்குட்டியாக அந்த சிலுவையில அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அவர் எனக்காக, உங்களுக்காக, எந்த மத இனத்துல இருக்கிற மக்களும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுதான் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி என்ற உணர்வோடு இருக்கும் பொழுது அவர் உங்களை ரட்சிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் இன்றைக்கு உயிருள்ள இரத்தமாக இருக்கிறது. எங்களுடைய சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. ஆதலால நீங்கள் மனுஷர்களுடைய பாரம்பரிய கடவுள்களை, லப்திக கொள்கைகளை நீங்கள் கடைபிடிக்க கூடாது. ஒன்றான மெய்த்தவனிடத்துல இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல வந்துவிட வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு இந்த எகிப்திய தெய்வங்கள் இப்படியான விக்கிர ஆராதனை தெய்வங்கள். ஆபிரகாம் தேவனால அழைக்கப்பட்ட முதல் மனிதன். பாருங்கள், தேவனால பிரித்து எடுக்கப்பட்ட முதலாவது மனிதனுடைய குடும்பம் ஒரு விக்கிர ஆராதனை குடும்பம். அதுல இருந்துதான் தேவன் அவனை பிரித்தெடுத்து இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு 12 கோத்திரங்களை கொடுத்து இப்படியாக இயேசு கிறிஸ்துவின் சந்ததியா இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அவருடைய சந்ததியாக நாங்கள், அவருடைய அபிஷேகத்தை பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய சந்ததியாக, உயிருள்ள தேவனுடைய சந்ததியாக, பரிசுத்த ஜாதியாக, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக எங்களை மாற்றியிருக்கிறார். பாருங்கள், இப்படியான தேவன் தான் கொலோசியர் 2:9 ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக இயேசுவுக்குள் வாசமாயிருக்கிறது. பாருங்கள், பாவம் உள்ள எங்களுடைய சரீரம் பரிசுத்தமுள்ள இயேசுனுடைய சரீரத்தின் இரத்தத்தினால கழுவப்பட்டு எங்களை பரிசுத்த ஆவியானவரை தந்து எங்களை பரிசுத்தமாக்குறதவனாக இருக்கிறார். எங்களுடைய தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். பாருங்கள், அவர் கேரி மீன்களுக்கு சேரா மீன்கள் என்ற தூதர்கள் அவர்களை துதித்து கொண்டுதான் அப்பொழுது இருப்பார்கள். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் தேவன் பரிசுத்தர் என்று பரலோகத்துல துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் இந்த உலகத்திலே இருந்து துதிக்கும் பொழுது அவர் பரிசுத்த அலங்காரத்தோடு பரிசுத்தமாக நாங்கள் வாழ்ந்து துதிக்கும் பொழுது அந்த பரிசுத்த அவர் இறங்கி எங்களிடத்துல வருகிறவராக இருக்கிறார். எங்களுக்கு அந்த 9 விதமான கனிகளையும் 9 விதமான வரங்களையும் தருகிறார். பாருங்கள், இந்த உலகத்திலே இருக்கிற அந்த பொல்லாத ஆவிகளில துரைத்தன. பாருங்கள், இயேசு எங்களுடைய தேவன் தான் பெரியவராக இருக்கிறார். பாருங்கள், கொலோசியர் 2:10 சொல்லுகிறது, மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். பாருங்கள், துரைத்தனத்தின் உயர்ந்திருக்கிற இந்த பொல்லாத ஆவிகளின் அதிகாரத்தை விட எங்களுடைய தேவனுடைய அதிகாரம் பெரியது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இப்படியான மேலும் திரும்பமா வாசிக்கிறேன், மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நாங்கள் பரிபூரணமாயிருக்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு இந்த உலகத்தில துரத்தன ஆவியின் அதிகாரம் இந்த இயேசு இல்லாவிட்டால், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த ஆவிகள், இந்த துரத்தன ஆவிகள், இப்படியான ஆவிகள் மனிதனை விழுங்கி போடும். பாருங்கள், அவர்கள் அறியாத, இயேசுவை அறியாத மனிதர்களை விழுங்கி திருடும், கொல்லும், அழிக்கும். பாருங்கள், இந்த அதிகாரங்களுக்கு பெரியவர் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், அவர் ஒரு நாள் அவர்கள் எங்களை துன்புறுத்தும் பொழுது தேவன் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் தான் அதிகாரியாக இருக்கிறார். நாங்கள் அவரிடத்துல அந்த யுத்தங்களை கொடுக்க வேண்டும். பாருங்கள், எபேசியர் 6:12 மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தார லோகாதிபதிகளோடும்
வானமண்டலத்தோட பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இந்த அதிகாரங்களுக்கு எல்லாவற்றிலேயும் பெரியவர் தான் எங்களுடைய தேவன். கர்த்தாதி கர்த்தராக, தேவாதி தேவனாக, அல்பாவும் ஒமேகாவும் மாணவராக, தொடக்கமும் முடிவுமானவராக இந்த உலகத்தை தொடக்கியவர், முடிவையும் அவர்தான் கொண்டு வர போறார். சூரியனை படைத்தவர் தான், சந்திரனை படைத்தவர், இப்படியாக இந்த உலகத்தை படைத்தவர்னால் புதிய வானம் புதிய பூமியை கொண்டு வர போகிறார். மெய்யான தேவன். பாருங்கள், நீங்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போவீர்கள். இன்றைக்கு மதத்துல இருக்கிறவர்கள், பாவத்துல தொடர்ந்து வாழுகிறவர்கள், இயேசு எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போய்விடுவீர்கள். பாருங்கள், நீங்கள் நரகத்துக்கு அந்த பிசாசோடு, இந்த பொல்லாத ஆவிகளோடு, அந்த ஆவிகளை விட பெரியவர் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். பாருங்கள், யோபுவை அந்த அந்த ஆவி சாத்தான் சோதிக்கும் பொழுது எங்களுடைய தேவாதி தேவனிடத்துலதான் அதிகாரத்தை பெற்றுக் கொள்கிறார். உம்முடைய மகன் தவறு செய்கிறான் என்று சொல்லி குற்றம் பிடிக்கிறார். 24 மணித்தியாலமும் இப்படியான துரைத்த ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை நோக்கி குற்றம் தேவனிடத்துல சொல்லுகிறவனாக இருக்கிறான். பாருங்கள், தேவன் சில சந்தர்ப்பங்களில் அனுமதிப்பார். இப்படி நாங்கள் தவறு செய்யாத போதும் அவர் அனுமதிப்பார். அனுமதித்தால் நாங்கள் மனம் திரும்பி, ஏதாவது சிறிய தவறுகள் இருந்தால் அந்த நேரத்துல மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு அவரிடத்துல வந்து விட வேண்டும். இல்லாட்டி பிசாசிடத்துல இருந்து தப்பவே முடியாது. பாருங்கள், சில மக்கள் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள், இயேசுவுக்காக ஊழியம் செய்வார்கள். குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு அவர்கள் பின்வாங்கி விடுவார்கள். பின்வாங்கி விட்டால் பிசாஸ் 7 மடங்கான பிசாசு அவர்களை பிடித்து அவர்களுடைய முன்னிலைமையிலும் பார்க்க பின்னிலைமை கேடுள்ளதாயிருக்கும். பாருங்கள், இப்படியான ஒரு கேடுள்ள வாழ்வு இந்த உலகத்திலே நரக வாழ்வு, அதன் பின்பு நரகத்திலே நித்திய நரகமாக இருக்கிறது. பாருங்கள், இந்த கடைசி காலத்துல நீங்கள் இப்படியா அவரிடத்துல மீண்டுமாக வந்துவிட வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் அவரிடத்துல இனிமேல் நான் இப்படியான காரியங்களை பின்வாங்க மாட்டேன் என்று அவரோட பொருத்தனை செய்து அந்த பொருத்தனை நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் நிறைவேற்ற முடியாவிட்டால் அவரோட பொருத்தனை செய்யக்கூடாது. பாருங்கள், நாங்கள் தேவனிடத்தில் அபயப்பட வேண்டும். உங்களால சில காரியங்கள், ஒரு போர் வருகிறது, ஒரு பெரிய பிரச்சனைகள் வருகிறது, யுத்தம் வருகிறது என்றால் நாங்கள் தேவனிடத்துல அபயமிட்டு விட வேண்டும். தேவனிடத்துல சொல்லிவிட வேண்டும், என்னால் முடியாது, நீ உம்மிடத்துல அபயமிட்டுகிறேன், பரலோகத்துக்கு அபயமிடுகிறோம் என்று சொல்லிவிட வேண்டும். பாருங்கள், அப்பொழுது சங்கீதம் 34 அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விட்டுவிக்கிறார். அவருக்கு பரிசுத்தமாக வாழும் பொழுது, தேவனுக்கு பிரியமாக வாழும் பொழுது அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், அந்த காரியத்தை செய்கிறது இப்படியான ஆவிகள், இந்த துரைத்தல் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், கொலைவரி ஆவிகள், வைச்சார வேசித்தன் ஆவிகள் அந்த நேரத்துல மனிதர்களை கொல்ல அழிக்க வரும். பாருங்கள், தேவனிடத்துல அபயமிட்டு தேவனிடத்துல பரலோகத்தை தெரிவிக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் பாளையம் இறங்கி எங்களுக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் எசேக்கியா ராஜா யுத்தம் வரும் பொழுது அவன் தேவனிடத்தில் அபயமிடுகிறான். கர்த்தருடைய தூதன் எசேக்கியா ராஜாவுக்காக யுத்தம் பண்ணுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அந்த எதிரிகள் விக்கிர ஆராதனை செய்கிற எதிரிகளாக இருக்கிறார்கள். பாருங்கள், 2 நாளாக 32ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே இருந்து பார்க்கும் பொழுது, மனுஷர் கைவேலையினால் செய்யப்பட்டதும் பூச்சக்கரத்தை ஜனங்களால் தொழுது கொள்ளப்பட்டதும் ஆயிருக்கிற தேவர்களை குறித்து பேசுகிற பிரகாரமாக எருசலேமின் தேவனை குறித்தும் பேசினார்கள். இன்றைக்கு பாருங்கள், இலங்கை இந்தியா தேசத்திலே கைவேலையிலான செய்த தெய்வங்களுக்கு எவ்வளவோ ஜனங்கள் வெளிநாடுகளில் இருந்து போய் அந்த தெய்வங்களை அவர்கள் அந்த கைவேலினால் செய்த தெய்வங்களை வணங்கி பணத்தை செலவழித்து ஒரு பொழுதுபோக்காக செய்கிறார்கள். அவர்கள் அதால ஒரு
பலன் கூட இல்லை என்று வேதாகமம் சொல்லுகிறது. பாருங்கள், இப்படியாக எசேக்கியா ராஜா அந்த தேவனை வணங்குகிறவனாக இருந்தான். இப்படியாக மனுஷர் கைவேலையினால் செய்யப்பட்டதும் பூச்சக்கரத்தின் ஜனங்களால் தொழுது கொண்டதுமாயிருக்கிற தேவர்களை குறித்து பேசுகிற பிரகாரமாக எங்களுடைய எருசலேமின் தேவனை குறித்து பேசினார்கள். இதன் நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியை பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். எங்களுடைய தேவன் வானத்திலே இருக்கிறார், 3ஆம் வானத்தில இருக்கிறார். அந்த தேவனிடத்துல, அந்த மெய்யான தேவனிடத்துல நீங்கள் அவருடைய கட்டளைகள் கற்பனைகளின்படி நடந்து அவரிடத்துல அபயமிடும் பொழுது அவரால் கர்த்தருடைய தூதனை அனுப்பாமல் இருக்க முடியாது. அவர் அனுப்பியே ஆவார். இதன் நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியை பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள், பாருங்க, மனிதனால கைவேலால் செய்யப்பட்ட கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கற்பப்பிறப்பான சிலர் அவனை பட்டியத்தால் வெட்டி போட்டார்கள். பாருங்கள், இப்படியான ஒரு அவல மரணம், அவல காரியங்கள், இப்படியான தேவர்களை வணங்கும் பொழுது, கைவேலையினால் வணங்குகிற தெய்வங்களை வணங்கும் பொழுது அவர்களுடைய வாழ்வு பரிதாபமாயிருக்கிறது. இந்த உலகத்திலேயும் பிசாசு மரணத்தை கொடுக்கிறான். இன்றைக்கு மறுமையிலேயும் அந்த நரகத்துல வாழுகிற வாழ்வு. பாருங்கள், இந்த பிசாசுடைய அதிகாரத்தை விட எங்களுடைய தேவனுடைய அதிகாரம் பெரிதாக இருக்கிறது. மெய்த்தேவன் பாருங்கள், ஆத்மாவை சரீரத்தை நரகத்தில அழிக்க வல்லவர் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், நீங்கள் எங்களுக்கு இயேசு வேண்டாம், மெய்யான தேவன் வேண்டாம் என்று தொடர்ந்து வாழ்வீர்களாக இருந்தால், பிசாசின் பிடியில வாழ்வீர்களாக இருந்தால், தீமைகளை தொடர்ந்து நீங்கள் செய்து வாழ்வீர்களாக இருந்தால், வேதாகமம் சொல்லுகிறது, சரீரத்தையும் ஆத்மாவை நரகத்தில் அழிக்க வல்லவர் தான் எங்களுடைய தேவன். சரீரத்தை அழிக்க, மரணத்துக்கு காரணம் பிசாசு. மரணத்தின் அதிகாரியாகவும் பிசாசு இருந்தான். பாருங்கள், இன்றைக்கு மரணம் வருகிறது. ஆதாம் செய்த தவறு பாவத்தின் காரணமாக மரணம் இந்த உலகத்துக்கு வந்தது. இயேசு எங்களுக்குள்ள வரும் பொழுது, அவருடைய பரிசுத்த ஆவி வரும் பொழுது மரணத்தை ஜெயமாக இயேசு கிறிஸ்து மாற்றினார். எங்களுக்கும் ஜெயமுள்ள ஒரு வாழ்வை, இன்மைக்கு பின்பு மரணமில்லாத வாழ்வை அவர் தருகிற தெய்வமாக இருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். பாருங்க, நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. கிருபையின் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. பாருங்கள், நாங்கள் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பாருங்கள், நாங்கள் எங்களுடைய இருளின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்தோம். இப்பொழுது இயேசு எங்களுக்கு வரும் பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இயேசு எங்களுக்கு என்ன சித்தத்தை வைத்திருக்கிறார்? பரிபூர்ண சித்தத்தை சுவிசேஷம் அறிவிப்பது, அது எல்லாருடைய சித்தமாக இருக்கிறது, எல்லார் மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. இப்படியாக ஒவ்வொருவருக்கும் ஒரு பரிபூர்ண சித்தத்தை வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தை நாங்கள் கண்டுகொண்டு அதன்படி நடக்கும் பொழுது எங்களுக்கு அந்த நித்திய ஜீவனை தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், பவுலுடைய வாழ்க்கையில, அவனுடைய ஊழியத்தில பாருங்கள், அவன் இயேசுவுக்காக உபத்திரப்படுவதில் சந்தோஷம் அடைந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த உலகத்தில ஒரு உபத்திரவம் வரும் பொழுது வேதனை இருக்கும். ஆனால் பாருங்கள், பவுல் மட்டும் அந்த வேதனையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான் இயேசுவுக்காக. பாருங்கள், அவனோடு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவனாக இருந்தான். ஆனால் இயேசுவின் மகனாக ஒளி, தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் ஒளி அவனை
அவனோடு இடைப்பட்டு என்ன நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி இயேசு இடைப்பட்டு அவனை மாற்றின பொழுது இந்த துக்கம் இயேசுக்காக படுகிற உபத்திரவங்களை எல்லாம் சந்தோஷமாக அவன் எண்ணி எண்ணி வாழ்ந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக பிலிப்பியர் 4:12 வசனத்திலேயும் பாருங்கள், பவுல் சொல்லுகிறார், எனக்கு தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமாக தேவனிடத்தில் இந்த பரிபூரணத்தை பெற்றுக்கொண்டு வாழவும் தெரியும், குறைவுபடவும் வாழ கற்றுக்கொண்டேன், இப்படியாக போதிக்கப்பட்டேன், இப்படியாக அவர் எந்த நிலையிலும் தேவனுக்காக வாழுகிற வாழ்வை கற்றுக்கொண்டான். இப்படியான இரக்கமுள்ள தேவன் தான், எங்களை கைவிடாத தேவன் தான். அவர் எங்களுக்காக தன்னுயிரை கொடுத்து எங்களை மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டார். இப்படியான தேவனை நீங்கள் ஒருவரும் விடக்கூடாது. பாருங்கள், அவர் நீங்கள் செய்த பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அறியாத காலங்களில செய்த பாவத்தை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ரட்சிப்பதற்கு கொடுக்கப்பட்ட நாமம் இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் மட்டும்தான். நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் அப்போஸ்தலர் 17:11 வசனத்திலேயும் அறியாம நாங்கள் செய்த பாவங்களை பாருங்கள். பவுல் சவுலாக இருக்கும் பொழுது செய்த பாவங்கள், நாங்கள் கூட இருளில் வாழ்ந்த பொழுது ரட்சிக்கப்பட்ட மக்கள் பழைய காலத்துல இருளின் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது செய்த பாவங்களை எல்லாம் அவர் ரத்தத்தினால கழுவி அறியாதவர் போல இன்றைக்கு இருக்கிறார். நான் உங்களுக்காக ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களுடைய தலைவன் இயேசுதான் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்தான் எங்கள் ரட்சகர், அவர்தான் ராஜா. அவருடைய மார்பில பாருங்கள், யோவான் இருந்தது போல நாங்களும் அவரிடத்துல அவரை ரட்சகராக அவர் எங்கள் அழைத்த அழைப்பில நாங்கள் வாழும் பொழுது நித்திய வாழ்வு. உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட புதிய மனிதர்களாக இருந்தால் அவர்களுடைய அறியாமல் நீங்கள் செய்த பாவங்களை எல்லாம் இயேசு மன்னிக்கிறவராக இருக்கிறார். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தீபம் எனது தெய்வம் இருக்கு தெய்வம் பார்த்து ரசித்து பரவசம் அடைவேன், நான் பரவசம் அடைவேன். அவர்தான் நீதி தேவன். பாருங்கள், பாவத்துல தவறான பாதையில வாழ்ந்த எங்களை நீதியின் பாதையில எங்களை திருப்பியிருக்கிறார். உங்களையும் நீதியின் பாதையில வரும்படியாக அழைக்கிறார். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமதியின் மன்னன், நினைத்து துதித்து நிம்மதி அடைவேன், நான் நிம்மதி அடைவேன். நல்ல மீட்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன், தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், நான் தொடர்ந்து பயணம் செய்வேன். பசும்போல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே, அணைத்துக் கொள்பவரே. ஆமாண்டவரே, நீர் எங்களுடைய தேவைகளை எல்லாம் பரலோகத்திலிருந்து நீர் எங்களுடைய தேவைகள் அன்னத்தையும் சந்திக்கிறவராக இருக்கிறீர். பரலோக ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், நீதி எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும், அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொண்டு அறிந்திருக்கும் பொழுது
இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து அவர்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் பரிபூரணமாக மாற்ற போகிறதற்காக நமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். நன்றுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம். இதுவரை காத்த எபினேசரே, இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் இயேசுவை அறிந்து கொள்ள, அந்த ரட்சிப்பின் பாதையை அறிந்து கொண்டு இன்றைக்கு ரட்சணிய நாளாக ஒரு பாவி ரட்சிக்கப்படும் பொழுது பரலோகத்துல சந்தோஷம் உண்டாகிறது, எங்களுக்கும் சந்தோஷம் உண்டாகிறது. இந்த காலங்கள் உபத்திரவ காலங்களை நீர் குறைக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த யுத்தங்கள் கண்ணீர்கள் வருவதற்கு முன்பாக நீர் ஒவ்வொருவரையும் ஒழித்து கொள்வீராக. நாங்கள் பரலோகத்துக்கு அபயமிட கர்த்தருடைய தூதனை எங்களுக்காக அனுப்பி இந்த யுத்தங்களில் இருந்து, இந்த பிரச்சனைகளில் இருந்து, உலக பிரச்சனைகளில் நீர் விடுதலை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறீர். ஆவியானவரே, அந்த மத வழிபாடுகள், பாவ வழிபாடுகள், சாப வழிபாடுகள் இருந்து மக்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக கர்த்தரே ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை ஒருவரோடு நீர் இடைப்படும், ஒவ்வொருவருக்கும் விடுதலையை கொண்டும் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை இந்த உலகத்தில் உள்ள 5 கண்ட மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. துதிக்கான மகிமை ஒன்று அமைத்தவராய் உமக்கு செலுத்தி ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரை இவருடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.